ஜி.கே. நாகராஜன், ஒரு நம்ம சுகுணா திவாகரன் சொல்லும் பொழுது பல அம்சங்களை கோடிட்டு காட்டுறார். என்னதான் நடக்குது? எதற்காக ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டுட்டு வரணும்? ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ஒன்றும் புதிதல்ல. இது ஏற்கனவே 67 வரை நடந்து கொண்டிருந்ததுதான். ஒரு 4 ஆண்டுகள்ல ஒரு 4 தேர்தல்கள் தொடர்ச்சியா லோக்சபாவுக்கு வந்ததுக்கு அப்புறம், மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஏற்பட்ட மாற்றங்கள் தொடர்ச்சியா தேர்தல் மாறி போனது. ஒரு விஷயம் நீங்க நல்லா கவனிக்கணும். இதை மட்டும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, ஒரு கருத்தில் நியாயம் இருக்கிறது என்று சொல்லலாம். இவர்கள் எதை ஏற்றுக்கொண்டார்கள்? எதிர்கட்சிகள் எப்படி இருந்த கட்சி காங்கிரஸ் இன்றைக்கு தலைமை தாங்கி ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த தலைமையை கூட ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்று கூட்டணி இன்னைக்கு மம்தா அவர்கள் வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒற்றுமையில் ஒரு கூட்டணி இந்தியாவினுடைய வளர்ச்சியை, பொருளாதாரத்தை வீழ்த்துவதை, எதிர்ப்பதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செல்கின்ற ஒரு கட்சிகள் கூட்டம். நிச்சயமா சொல்றேன், இவர்கள் மக்கள் விரோத போக்கை, இந்தியாவுடைய வளர்ச்சியை தடுக்கும் பணியை மேற்கொண்டிருக்கிறார். இப்போ அதுதான் சுகுணா திவாகர் அதுதான் சொன்னாரு. ஒரே நாடு ஒரே மசோதாவை நீங்க எதிர்த்தீங்கன்னா தேசத்துக்கு எதிராக இருக்கிறீங்க, வளர்ச்சிக்கு எதிராக இருக்கிறீங்க, தேச ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறீங்க, இந்திய இறையாண்மைக்கு எதிராக இருக்கீங்கன்ற வாதத்தை வைப்பாங்க அப்படின்றாங்க. அதைத்தான் நீங்களும் சொல்றீங்க. உண்மைதானே? அதான் நீங்க எதை ஏற்றுக்கொண்டார்களும் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்டார்களா? ஒரே ஒரு கேள்விதான் ஜி.கே. நாகராஜ், ஒரே ஒரு கேள்விதான். என்ன காரணத்திற்காக இதை கொண்டுட்டு வரீங்க? ஏன் இப்ப கொண்டுட்டு வர்றீங்க? 2016ல பெரும்பான்மை பலத்தோடு இருந்தது பாஜக, 2019ல பெரும்பான்மை பலத்தோடு இருந்தது பாஜக. அப்போல்லாம் கொண்டுட்டு வராம இப்ப கொண்டுட்டு வர்றதுக்கான நோக்கம்ன்றது அதானி விவகாரத்தை மறைக்கிறதுக்கான ஒரு முயற்சின்றாரே சுகுணா திவாகர். இல்ல, முதல் காரணம்ங்க, எதுக்கு பிரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கு. ஆர்டிகல் 370 முக்கியமான விஷயமா கருதப்பட்டது. அதுக்கப்புறம் ராணுவத்தினுடைய நம்முடைய இந்திய பாதுகாப்பு, எல்லை பாதுகாப்பு, இது மாதிரி ஒவ்வொரு விஷயமும், தேசிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் பேசிக் பவுண்டேஷன். மோடிஜி அவர்கள் ரொம்ப தெளிவா சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? இந்த முதல் 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் நாங்க இந்த அடித்தளத்தை கட்டமைத்தோம், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட், அதுக்கு அடுத்த கட்டத்தில் பல மாற்றங்களை கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. அதனால எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனைகள், கலவரங்கள், வன்முறைகள் இதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டு இன்னைக்கு இந்தியா ஒரு அருமையான பாதுகாப்பான நாடாக இன்னைக்கு நாம எல்லாம் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அப்படின்னா தைரியமா எந்த ஒரு தீவிரவாதம் இல்லாம, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சந்திக்கக்கூடிய இடத்துல நம்ம உட்கார்ந்து அமைதியா பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு பக்கத்து நாடுகள் எடுத்துக்க, பாகிஸ்தான் நிலைமை என்ன, ஆப்கானிஸ்தான் நிலைமை என்ன, பங்களாதேஷ் நிலைமை என்ன, இப்படி இதெல்லாம் பாக்குறப்ப இல்ல, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற இந்த மசோதா நிறைவேற்றப்படுமா? பாஜகவுக்கு அதுக்கான பலம் இருக்குதா? இன்னைக்கு கூட்டுக்குழு ஆய்வுக்கு விவாதத்துக்கு கொண்டுட்டு போறதுக்கு கூட அதை நிறைவேற்ற முடியாம அதை தடுக்கக்கூடிய முயற்சியில இருக்கப்போ, வாக்கெடுப்பிலே தோல்வி அடைகிறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருக்கிறப்போ ஏன் இதை கொண்டுட்டு வரணும்? பாருங்க, நாங்க மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். ஒரே நாடன் ஒரே தேர்தல் கொண்டு வருவோம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய கடமை அதை இன்னைக்கு முன்வைக்க வேண்டியது. இன்னைக்கு முதல் விவாதத்துக்கு இருக்கிறோம், பார்லிமெண்ட் கூட்டு கமிட்டிக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இவங்க எல்லாரும் சொல்றாங்க, பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது ஜனநாயகத்துக்கு எதிரானது, இதை மாற்றணும், அதை மாற்றணும், உண்மைதான் மாற்றங்கள் செய்யணும். அப்படித்தான் ஆர்டிகல் 370 மாற்றவே முடியாது நேரு பயந்தாங்க. ஆனா நம்ம மாத்தி காமிச்சோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பத்தி சொல்றாங்க. இன்னைக்கு எலன் மாஸ்கே வியந்து போற்றிருக்கிறார். இப்படி ஒரு சிஸ்டம் எலெக்ஷன் நடந்திருக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதனால எதுவுமே சாத்தியம் இல்லாமல் இல்லை. எல்லாரும் நம்முடைய வலிமையான இந்தியா ஏன் டிஜிட்டல் இந்தியா வந்தப்போ அதெல்லாம் புரியுது ஜி.கே. நாகராஜன், அதெல்லாம் புரியுது. இங்க எழக்கூடிய கேள்வி தொடர்ச்சியாக கிடைக்காத ஒரு கேள்வின்றது, ஆர்டிகல் 370 நீங்க விளக்குறப்போ அல்லது அந்த விவகாரத்தை நீங்க கையில கொண்டு வரப்போ பாஜகவுக்கு ஒரு திட்டம் இருக்குது, பாஜக இதனால இதை செய்யுது அப்படின்ற வெளிப்படையா பேசுனீங்க இல்லையா? ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்துல இந்த வெளிப்படைத்தன்மை ஏன் இல்லை? தேர்தல் செலவினத்தை கட்டுப்படுத்துறோம், ஒரே தேர்தல் மூலமாக நடத்துறோம், இந்த ரெண்டை தாண்டி வேற என்னத்தை சொல்ல போறீங்க? இல்லைங்க, இது இன்னைக்கு ஒரு 5 ஆண்டு காலத்துல ஓராண்டு காலம் இந்த தேர்தலுக்காகவே போயிருதுங்க. பிரைம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், முதலமைச்சர்கள், ஒரு பெரிய என்டையர் சிஸ்டமே இதுக்கு பின்னாடி போயிடுறாங்க. நீங்க பாத்தீங்க 5 மாநில தேர்தல் வந்தது,
அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா தேர்தல், ஹரியானா தேர்தல், ஏறக்குறைய பிரைம் மினிஸ்டர் தொடர்ச்சியாக மற்ற செயல்கள் இதுதான் இருந்தது. இதை பத்தி தான் பேசப்பட்டது. இப்ப தமிழ்நாட்டில் பாருங்க, இப்ப வந்து ஈரோடு கிழக்கு மரியாதைக்குரிய இளங்கோவன் அவர்கள் மறைந்திருக்கிறாங்க. நீ அடுத்த தேர்தல், நீ அதை பத்தி ஒரு 3 மாசம் அது பேச பொருளா மாறிடும், அல்லது ஒரு மாசம் பேசு பொருளாக மாறும். தொடர்ச்சியாக என்டையர் சிஸ்டம் எல்லா மினிஸ்டர்ஸ் அங்க வந்து உட்கார்ந்து இருப்பாங்க, மக்களை வந்து ஆட்டுப்பட்டி மாதிரி அடைப்பாங்க, பணம் பட்டுவாடா நடக்கும். இதெல்லாம் நடக்க போற விஷயம். நான் கேட்கறது ஒரே நாடு ஒரே தேர்தலை என்ன நோக்கத்துக்காக கொண்டு வரீங்க? வெளிப்படையா சொல்லுங்களேன் ஜி கே நாகராஜ். இதுவரை நான் கேட்டு யாருக்குமே இதுக்கான பதில் கிடைக்கும். வெளிப்பட பாருங்க, ரொம்ப வெளிப்பட. ஒன்று தேர்தல் செலவுகள், முதல் முக்கியமான விஷயம். இன்னொன்று நேரம், காலம், விரயம், சிரமம், நம்முடைய வளர்ச்சி, இதையெல்லாம் வலிமையாக்குவது. இதை வந்து அடுத்து முறையா சரியா பயன்படுத்துவது. அதாவது இது வந்து இந்த ரெண்டுக்குமான பதில் தான் சுகுணா திவாகர் சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு தேர்தலை நடத்தி முடிக்கணும்னா நமக்கு வந்து குறைஞ்சபட்சம் இப்போ இருக்கிற கணக்கு அடிப்படையில் பார்க்குறப்போ 12 லட்சம் மெஷின் நம்ம வாங்க வேண்டியது இருக்குது. இன்னும் எக்ஸ்ட்ரீமா போறப்ப சொல்றாங்க 15 லட்சம் மிஷின் வாங்கினாதான் அதை சாத்தியப்படுத்த முடியுன்றாங்க. இப்போ இது மேல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு தானே இருக்குது, செலவு மேலும் கூடக்கூடிய வாய்ப்பு தானே இருக்குது. சார் அதெல்லாம் பிரச்சனையே இல்லை சார். அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படுத்தக்கூடிய திறமை நம்மிடம் இருக்கிறது. இல்ல சிறப்பா செயல்படுத்துறது கிடையாது. எத்தனை கட்டமா இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நிமிஷம் ஜி கே நகர், ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லிட்டு நாடாளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரு கட்டமா நடக்குது, கிராமப்புற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இது இன்னொரு கட்டமா நடக்கிறப்போ இது ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்லையே சார். இப்போ நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற பாயிண்ட் எங்க வருது? சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே சமயத்தில் நடக்குது. ஈவன் வாய்ப்பு இருந்தால் ஒன்றா வைக்கலாம், இல்லாட்டி 100 நாளுக்குள்ள வைக்கலாம். இது வந்து அடுத்த கட்டமா எந்த அரசு பொறுப்பேற்கிறதோ தமிழ்நாட்டுல அந்த அரசு வந்து நடத்த வேண்டிய மாநில தேர்தல் அது அவங்க வந்து ஒரே கட்டமா அந்த மாநிலத்தை நடத்த போறாங்க. நாம பேசுற விஷயம் இங்க முழுமையா எல்லா இந்தியாவில் இருக்கிற சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்துக்கும் ஒரே சமயத்தில் நடக்கின்ற பொழுது நீங்க 2019 ஆன செலவை விட 2024 5 மடங்கு செலவு அதிகரித்து இல்ல ஜிகனர். அதுதான் அந்த இப்போ 3 தேர்தலுக்கு தான் அதை நடத்த முடியும். ஏறக்குறைய 3 மடங்கு அதிகமான செலவாகும்னு சொல்றாரு சுகுணா திவாகர். இது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், ஒரே நிமிஷம் இருங்க. இப்போ சட்டமன்றத்துக்கும் ஒரே நிமிஷம் இருங்களேன், இல்ல ஒரே நிமிஷம், சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரு கட்டமா தேர்தல் நடக்குது. அது முடிஞ்சு அடுத்த 100 நாள் கழிச்சு நகர்ப்புறத்துக்கும் கிராமப்புறத்துக்கும் தேர்தல் நடக்குதுன்னா அந்த 100 நாளுக்கு அப்புறம் தேர்தல் முடிஞ்சு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, மெஜாரிட்டி கிடைக்காத கவர்மெண்ட் கலைக்கப்படுதுன்னா அந்த மாநிலத்துக்கு எப்ப தேர்தல் நடத்துவீங்கன்ற சந்தேகம் வரும் இல்லையா? அதுக்கான விடை இதுக்குள்ள இருக்குதா? இல்ல அதெல்லாம் அதனாலதான் இதையெல்லாம் டிஸ்கஷன் பண்றதுக்காகத்தான், இதையெல்லாம் கலந்து ஆய்வதற்காகத்தான் இன்னைக்கு பார்லிமெண்ட் கமிட்டிக்கு இது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதனாலதான் அந்த ஃபர்ஸ்ட் டிஸ்கஷன்லயே வெளிப்படையா சொல்லப்பட்டது, இது வந்து நீங்க எல்லாம் டிஸ்கஷன் பண்ணலாம். இப்ப வக்ஃப் போர்டு பிரச்சனை வந்தது. இன்னைக்கு வக்ஃப் போர்டு எல்லா மாநிலங்களுக்கும் சென்று அவர்கள் வந்து கருத்துக்களை கேட்டு இருக்காங்க. இதுதான் ஜனநாயகம். நாங்க ஒன்னும் ஏதோ சொல்லுவாங்கல்ல, அன்னைக்கு கூட சொன்னாங்க இது மாதிரி இவங்க எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்து நிறைவேற்றுவாங்க. அப்படி எல்லாம் நாங்க அரசியலமைப்பு சட்டத்தை வந்து தவறா பயன்படுத்தக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி அல்ல. ரொம்ப தெளிவா வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம், எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறோம். நீங்க தெளிவா ஆய்வு செய்யுங்க. நீங்க ஒண்ணு பாருங்க, சமூக வலைதளங்கள்ல போனா 65% மேற்பட்ட மக்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை வரவேற்கிறார். பல சமூக வலைதளங்கள் இதை வரவேற்று தனி கட்டுரை எழுதியிருக்கிறது. பல்வேறு விஷயங்களை அவங்க முன்னெடுத்து இது தேவைன்னு சொல்றாங்க. ஏன்னா நம்முடைய நேரத்தை, நம்முடைய ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய ஒரு தேர்தலாக ஒரே நாடு ஒரே தேர்தல் காரணம் நேரம், பண செலவு குறைக்குதுன்னு சொல்றீங்க. ஆனால் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஹிடன் அஜெண்டா அப்படின்றது மாநிலங்களினுடைய அதிகாரத்தை பறிக்கிறது, கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கக்கூடியது, அடிப்படை உரிமைகளுக்கு எதிரான நிலைப்பாடோடு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டுட்டு வராங்க அப்படின்னு விமர்சிக்குது இந்தியா கூட்டணி. எப்படின்னு சொல்லுங்க. அதாவது நீங்க விமர்சிக்கிறவங்க பல காரணங்களை சொல்லலாம். அதை கேட்கறேன், எப்படின்னு கேட்கறேன். நாளைக்கு பாஜக இடத்துல இந்த எப்படின்னு சொல்றப்போ திமுகவினுடைய எம்பி கனிமொழி ரொம்ப விளக்கமா சொல்றாங்க. ஆர்டிகல் 171 அவங்க திருத்துறாங்க. அது சட்டமன்றத்திற்கான அதிகாரத்தை குறைக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. ஆர்டிகல் 83 83 அதே மாதிரி 84A இது எல்லாத்தையும் அவங்க திருத்தம் செய்யறதுன்றது நேரடியாக மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் எதிரான நிலைப்பாடுன்றாங்களே.
இல்லைங்க, இந்த மாற்றங்கள் எல்லாமே இதை சீர்படுத்தத்தானே, வலிமையான இந்தியாவாக மாற்றுவதற்கான யாருடைய உரிமையை குறைப்பது இல்லையே. இல்ல ஃபர்ஸ்ட் யாருடைய இல்ல உரிமையை அங்கதான் கேள்வி. தட்டி ஃபர்ஸ்ட் பறிக்கிறது நாம இது என்ன காரணத்துக்காக இது சொன்னோம்? எல்லாத்துக்கும் நேர விரயம், பண விரயம் தடுக்கிறோன்றோம். இப்ப அடுத்த லேயருக்குள்ள வந்துட்டோம் பாத்தீங்களா? இப்ப அதுதானே இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான எதிர்ப்பு புள்ளியா மாறுது. சீர்திருத்தம் ஏன்? எஃபிஷியன்சி நீங்க பார்க்கணும்ல. நீங்க இப்ப மாநில உரிமை நீங்க எதை சொல்றீங்க? ஏன் நீங்க தொடர்ச்சியா ஆட்சி செஞ்சுட்டு இருக்கணும்? நீங்களே இந்த அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க கன்வீனியன்ட்டா மாத்திக்கணும். அப்படித்தானே மாத்த முயற்சி நடந்தது. நீங்க எமர்ஜென்சில என்ன பண்ணாங்க? உச்ச நீதிமன்றமே தலையிடக்கூடாதுங்கிற மாதிரி தானே அவங்க மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் அதுக்கப்புறம் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் முரதேசை போன்றவெல்லாம் சேர்ந்து தானே மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு பேசிய பொருளாக மாதிரி இன்னைக்கு எல்லாரும் கையில புக்கு தூக்கிட்டு நான் பேசிட்டு இருக்கோம். சோ அதனால ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அது எதை செய்தாலும் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நன்மைக்காக செய்யும். ஏதோ குடும்பத்தின் நன்மைக்காக செய்யக்கூடிய கட்சி அல்ல. இவங்க எல்லாம் இன்னைக்கு இப்ப ரீஜனல் பார்ட்டிஸ் பயந்திய காரணம் என்னன்னா, இது ஜனநாயக முறைப்படி சரியாக நடந்தால் அதிகாரம் நம்ம கையை விட்டு போய்விடுங்கிற பயம் தான் மெயின் காரணம், வேற ஒண்ணுமே அல்ல. இது எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய அந்த இடத்துல எந்த கட்சி அமர்ந்திருந்தாலும், ஒரு பார்லிமெண்ட்ல எந்த கட்சி வந்து அமர்ந்தாலும், அந்த கட்சி யார் அங்கே பிரதமராக இருந்தாலும் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய சட்டம் தான். இது ஒரு கட்சிக்கான சட்டம் அல்ல, எல்லாருக்கும் பொருந்தக்கூடியதான். சரவணன், நான் வரேன் உங்ககிட்ட. சுகுணா, அவர் சொல்றாரு எந்த கூட்டாட்சி தத்துவத்துக்கோ எந்த அதிகாரத்துக்கோ பாதிப்பு இல்லை, ஏன் பயப்படுறீங்க பதற்றப்படுறீங்கன்ற ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் மேல வைக்கிறார். அதான் அடிப்படையில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, மாநில அரசுகள் கவிழ்ந்தது அப்படின்னு சொன்னால், இடையில கவிழ்ந்ததுன்னு சொன்னால் அதுக்கு என்ன பண்ண போறீங்க? இந்த ரெண்டு தீர்வுகளை முன்வைக்கிறீங்க. இந்த ரெண்டு தீர்வுமே மாநில அரசுடைய உரிமைகளுக்கு எதிரானது. குடியரசுத் தலைவர் ஆட்சியை தொடர்ச்சியாக நடந்தாலும் சரி, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாலும் சரி, இப்போ மாநில அரசு விட்டுருங்க, மத்திய அரசு இடையில கவிழ்ந்துருது அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி மாதிரி வந்து ஒரு வருஷத்தில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி கவுந்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ அப்படின்னா வந்து நீங்கள் வந்து 4 வருஷத்துக்கு குடியரசுத் தலைவர் ஆட்சி டெல்லி இதில் இருக்குமா, மத்தியில் இருக்குமா? அப்போ அது ஒரு அதிபர் ஆட்சி தானே. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கும் ஜனநாயகத்துக்கு எதிரானது தானே. இல்லை அப்படி இருக்காது, அங்கே வந்து தேர்தல் நடத்துவீங்கன்னா அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுலாம் கலைச்சிட்டு நீங்கள் தேர்தல் நடத்துவீங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இன்னொன்று சொல்கிறேன், 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான் இருந்துச்சு. ஆனால் 1967 வரைக்கும் இந்த நிலைமை என்ன? 1967 வரைக்கும் 3 தேர்தல் இந்தியா சந்திச்சது. அப்போ இருந்த கட்சிகள் என்ன, அப்போ இருந்த மக்கள் தொகை என்ன, வாக்காளர் என்ன, அப்போ இருந்த தன்மை என்ன? அப்படி பார்த்தா 1967 வரைக்கும் கல்விங்கிறது மாநில பட்டியலில் தானே இருந்தது. இப்போ ஏன் வந்து மாநில பட்டியலில் எமர்ஜென்சி பீரியடில் தான் போச்சு. அதுக்கப்புறம் பிஜேபி பீரியட்லையும் அது தொடர தானே செஞ்சு. அப்போ 67 வரைக்கும் இங்கே நீட்டு கிடையாது, 67 வரைக்கும் தேசிய கல்விக் கொள்கை கிடையாது, 67 வரைக்கும் ஜிஎஸ்டி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் ஏன் இதெல்லாம் கொண்டு வராங்க? அப்போ 67 வரைக்கும் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை பற்றி நம்ம பேசணும்னா, 67க்கு முன்னால் இங்கே என்ன நடந்தோ அது வந்து இப்போ தொடர்கிறதாங்கிற கேள்வி இருக்கிறது. அப்போ இதில் ஒரு கிளாரிட்டி இல்லை. மத்திய அரசுக்கு வந்தால் என்ன செய்ய போகிறீர்கள், மாநில அரசுக்கு வந்தால் என்ன செய்ய போகிறீர்கள், இங்கே ஒரு அவசர கதியில் தான் இந்த தேர்தலே மசோதாவை கொண்டு வர்றாங்க. ஜி.கே. நாகராஜ் ரொம்ப வெளிப்படையாக கேட்கிறார், மத்திய அரசு கவிழ்ந்தா என்ன பண்ணுவீங்க, மாநில அரசு கவிழ்ந்தா என்ன பண்ணுவீங்க? அதே கேள்வி தான் நானும் உங்கள்கிட்ட கேட்டேன். பாருங்க, அதான் கரெக்டுங்க. அதான் சொல்றேன். இப்போ விவாதத்தை விட்டு இருக்குல்ல, நீங்க எல்லாம் சொல்லுங்க, கருத்துக்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, என்ன மாதிரியான நடைமுறை கொண்டு வரலாம். உங்களுக்கு தான் விவாதத்தை அதான் வேணான்னு சொல்லிடுவாங்க. நாகராஜ் ஃபோர்ஸபிள் பண்ணி நாங்க வந்து இன்னைக்கு வந்து சட்டத்தை நிறைவேற்றவில்லை, மசோதாவை நிறைவேற்றல. நாங்க அதை டிஸ்கஷனுக்கு விட்டுருக்கோம், பார்லிமெண்ட் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். உங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க 3/2 பங்கு இவங்களுக்கு ஆதரவு இல்லை இருந்ததுன்னா கண்டிப்பா அதை நிறைவேற்றிருப்பாங்க. இல்ல, நீங்க ஒரு சஜஷன் கொடுங்க. அதனால அது ஒரு சுதந்திரமாக ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன். பேசலாம் டிஸ்கஷன் தான், ஒவ்வொருத்தரும் கருத்து. இன்னைக்கு மசோதாவை நீங்க கொண்டு வந்து சஜஷன் எப்படி சார் அடுத்த மசோதா நீங்க தான் கொண்டு வரீங்க. கடந்த ஆட்சி காலகட்டங்கள்ல இப்படி எல்லாம் வந்து இப்ப எதிர்க்கட்சிகள் வந்து சமமான பலமா இருக்கனாலதான் 2 முறை நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு போகுது. போன முறை போவே இல்லை. உங்களுடைய கருத்துக்களை நீங்க பதிவு செய்யுங்க, உங்களுடைய விமர்சனங்களை வையுங்கன்னு தான் நீங்க கொடுத்துருக்கோம் கையில. சார் நீங்க கொடுக்கல சார், நீங்க அந்த இதுல தோத்துட்டீங்க, வாக்கெடுப்புல தோத்தனால மசோதா நிறைவேற்றப்படாம அது ஆட்டோமேட்டிக்கா நாடாளுமன்ற கூட்டுக்குழு. முதல் முறையா நாங்க நிறைவேற்றுவோம்னே சொல்லல, நீ கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் மசோதா ஒரு மசோதா பார்லிமெண்ட்ல தாக்கல் பண்ணாலும் நிறைவேற்றுவதற்காக தான் சார் கொண்டு வராங்க. எங்களுடைய அமைச்சர் அறிவிச்சிருக்காரு, இது கூட்டுக்குழுவுக்கு போட்டுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க கருத்து இதற்கு முன்னாடி கோவிங் கமிட்டி, நீங்க சொன்ன சுல்தான் கமிட்டி ரொம்ப தெளிவா எல்லா பாயிண்ட்டையும் சொல்லி வரவேற்று கொடுத்திருக்காங்க. அறிக்கையை படிச்சு பாருங்க. அதனால வந்து நீங்க வந்து அச்சப்பட வேண்டியதே இல்லை. இது நாட்டின் வளர்ச்சிக்கானது, ஒரு குடும்பத்தின் நன்மைக்கானது அல்ல. பேசலாம்.